வாக்கு திருட்டு அதை மட்டும் ரெண்டு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். வாக்கு திருட்டு நடக்க தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடக்கும். பீகார்ல நடந்திருக்கு, கர்நாடகத்துல சில தொகுதிகளில் நடந்திருக்கு, மகாராஷ்டிரால பல தொகுதிகளில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலே கேரளத்திலே நடக்க முடியாது என்று நான் டெல்லியிலே உத்தரவாதம் தந்திருக்கிறேன். காரணம், கேரளத்துல இடதுசாரி அணி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று வலிமையான கூட்டணிகள் இருக்கு. இப்ப கன்னியாகுமரியில ஆசிரியர் வந்து இங்க உட்கார்ந்துருப்பாங்க நாற்காலி. கன்னியாகுமரி வழியா பயணம் செய்தால் கன்னியாகுமரிக்கு வர எண்ணம் இல்லை. கன்னியாகுமரி வழியாக பயணம் செய்தாலும் ஆசிரியர் ராமநாதன் அவர்களை பார்க்காமல் நான் போனதே கிடையாது. இங்க நாற்காலிலேயே உட்கார்ந்துருக்காரு. நாள் பூரா உட்கார்ந்துருக்காரா, வரும்போது உட்கார்ந்துருக்காரான்னு தெரியாது. ஆனா எப்ப போனாலும் உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்து தூங்குறதுக்கு, அவருடைய உடல்நலத்தை விசாரிக்கிறதுக்குன்னா அடுத்த இந்த பிரச்சாரம் செய்யும் போது ஆசிரியர் ராமநாதன். அதை போல இங்கே உண்மையாக உழைத்த பெரியவர்கள் நிறைய